श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। उद्धव गीता ஜெராக்ஸ்ல 76வது புக்கம் சமஸ்கிருதத்துல 10வது ஸ்லோகம். ஸ்ரத்தா அம்ருத கதாயாம் மே சஸ்வத் மத் அனுகீர்த்தனம் பரிநிஷ்டாச்ச பூஜாயாம் ஸ்துதிபிஸ்தவனம் மம. 11வது ஸ்லோகம். ஆதர பரிச்சர்யாயாம் சர்வாங்கைஹி அபிவந்தனம் மத்பக்த பூஜாப்யதிகா சர்வபூதேஷு மன்மதிஹி. இந்த அத்தியாயனுடைய தொடக்கத்துல உத்தவர் 2 விஷயங்களை கேட்டார். ஒண்ணு ஞானம், ஆத்ம ஞானம், அதன் மூலியமாக மோட்சம், விடுதலை, சம்சார துக்கத்திலிருந்து விடுதலை, அதை கேட்டாரு. அதுக்கு அடுத்தது பக்தி, பக்தியை பற்றி இறைவன் கூறுங்க அப்படின்னு சொல்லி 2 சப்ஜெக்ட். அதுல நம்ம கிட்டத்தட்ட ஞானம்ங்கிற சப்ஜெக்ட முடிச்சிட்டோம். இப்ப பக்தி பற்றிய கேள்வி. அவர் என்ன சொல்றாரு? பக்தி யோக புரா ஏவ உக்தக. நான் முதலே என்ன பண்ணிட்டேன், பக்தியை பத்தி நான் முதலையே சொல்லிட்டேன். நிறைய இடத்துல நான் உத்தவ கீதையில பல இடத்துல சொல்லியிருக்கார். உத்தவனுக்கே பக்தியை பத்தி உத்தவ கீதையிலேயே பல இடத்துல புறாயேவ உக்தக முதலே நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானாய தே அனக, பாப்பமற்றவனே, எனக்கு பிரியமானவனே, நான் என்ன பண்றேன், புனக திருப்பி நான் உனக்கு கதையிஷ்யாமி, திருப்பி நான் உனக்கு அதை சொல்றேன். எனக்கு எந்த விதமான திருப்பி கேட்கிற இடம்ல எனக்கு கிடையாது. ஏன் நான் திருப்பி நீ கேட்கவும் திருப்பி நான் ஏன் சொல்றேன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு இந்த இடத்துல. பக்தி என்பது அவ்வளவு எளிதாக நம்மளால, பக்தி என்பது வளர்த்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு ஆட்டிடியூட் ஆஃப் மைண்ட் டுவர்ட்ஸ் த காட், டுவர்ட்ஸ் இறைவனை நோக்கி பக்தி செலுத்துதல் அப்படிங்கிறது நம்ம நாரத பக்தி யோகத்துல டீட்டெயிலா பார்த்திருக்கோம். பக்தினா என்னங்கிறத அவர் டீட்டெயிலா சொல்லியிருக்காரு நாரத பக்தி சூத்திரத்துல. அங்க சூத்திர ஃபார்ம்ல நம்ம பார்த்தோம். ஏன் எல்லா ஆச்சாரியர்களும் திருப்பி பக்தி பத்தி பேசுறாங்க அப்படின்னா 2 விதமான பக்தி இருக்கு. முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். மத் பக்தேகே காரணம் பரம். ஏன்னா அந்த பக்தி தான் என்ன சொல்றாரு ஸ்லோகத்துல, மேலான ஒரு விஷயத்தை அடைவதற்கு, இந்த வாழ்க்கையினுடைய பரம் கோல் மோக்ஷம், வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே சம்சார துக்கத்திலிருந்து விடுபடுவதுதான் மோட்சம், இறந்ததுக்கு அப்புறம் அல்ல. அந்த வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே பரம் மேலான ஒரு விஷயத்தை அடைவதற்கு காரணம் எது? பக்தி. அந்த பக்தின்னு ஒண்ணு மனசுல இருக்கிறவங்கனாலதான் எந்த பாதைக்குள்ள, வேதாந்த பாதைக்குள்ளே வர முடியும், அந்த கோலையும் அவங்க ரீச் பண்ண முடியும். எல்லா தவம், நம்ம பலவிதமான தவங்கள் சாதனங்கள் நம்ம பாக்குறோம். கர்மயோகம், உபாசனா, இந்த மாதிரி பல மனதில் இருக்கிற நற்பண்புகளை வளர்த்தி கொள்ளுதல், இந்த மாதிரி கெட்ட பண்புகள் இந்த விடுபடுதல், இந்த மாதிரி பல சாதனங்கள் நம்ம சொல்லப்பட்டிருக்கோம். ஆனா எல்லா சாதனங்களுக்குள்ளும் ஊடுருவி இருக்க வேண்டிய ஒரு விஷயம் பக்தி. விரதம் இருக்கீங்க, என்ன இருக்கணும்? பக்தி. கர்மயோகம் இருக்கீங்க, பக்தி. உபாசனை இருக்கீங்க, பக்தி. மெடிடேஷன்ங்கிறது பக்தியை விட்டுட்டு பண்ற மெடிடேஷனே அல்ல. இட்ஸ் மெக்கானிக்கலா இருக்குது.
சோ எல்லா சாதனங்களுக்கும் என்ன ஊடுருவி இருக்கணும்? பக்தி. அதனாலதான் இத்தனை கோயில்கள், இத்தனை வழிபாடுகள், இத்தனை சடங்குகள். ஏன்னா மக்களை அட்லீஸ்ட் இந்த ஜென்மத்திலேயாவது பக்திகளை கூட்டிட்டு வந்து விட்டுட்டோம்னா அடுத்த ஜென்மத்திலேயாவது அவன் தன்னுடைய கோலுக்கு போகக்கூடிய யோகித அம்சத்தை பெற்று விடுவான். அதுக்காகத்தான் பக்தி. பக்திங்கிறது வாழ்க்கையினுடைய சாத்தியம் அல்ல, முடிந்த முடிவு அல்ல. பக்தி என்பது ஒரு சாதனம், மீன்ஸ். எதுக்கு? டு அட்டைன் கோல், சாத்தியம், மோக்ஷம். அதனாலதான் நீ எத்தனை தடவை வேணாலும் கேளு ராசா, உனக்கு நான் எத்தனை தடவை வேணாலும் பக்தி பத்தி சொல்றேன். அப்ப பக்தியும் போது நமக்கு பேசிக்கா ஒரு அறிவு இருக்கணும். வேதாந்தம் சொல்ற பக்தி, there are 2 types of பக்தி. சாதன பக்தி, சாத்திய பக்தி. சாதன பக்தியிலிருந்து ஒருவன் முயற்சி செய்துதான் எங்க வரணும்? சுபாவமாக சாத்தியத்துக்குள்ள வருவான். சாதனம் பக்திங்கிறதுங்க அவன் செல்ஃப் எஃபர்ட் போட்டு அகங்காரத்தில் நின்னு பிராக்டிஸ் பண்ணி வர்றது சாதன பக்தி. சாதன பக்தியினுடைய அதனுடைய என்ன சொல்ற, அது பழுக்கும் போது, அந்த குறிப்பிட்ட காலம் கொடுத்து மனம் பக்குவம் அடையும் போது ஆட்டோமேட்டிக்கா அவன் எங்க போறான்? சாத்திய பக்தி. எடுத்தோன்னு நம்ம என்ன சொல்ல முடியாது, நான் சாத்திய பக்திக்குள்ள போறேன். என்னங்க சாதன பக்தின்னு என்ன, சாத்திய பக்தின்னு என்ன? சாதன பக்தி என்பது நான் வேறு, மனதில் என்ன எண்ணத்தோட ஃபர்ஸ்ட் பக்தி வரும்? நான் வேறு, இந்த உலகம் வேறு, எங்க 2 பேத்தையும் படைத்த இறைவன் வேறு அப்படிங்கிற மன ஆட்டிடியூடன் தான் எல்லாரும் இருக்கும். அந்த நிலையில் பக்தி செலுத்துவது என்னது? எனக்கு இந்த உலகம் கஷ்டத்தை கொடுக்கும், எனக்கு பக்கத்து வீட்டுக்காரன் கஷ்டத்தை கொடுக்குறார், எங்க குடும்ப உறுப்பினர்கள் எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறாங்க, என் நண்பர்கள் இப்படி கொடுக்குறாங்க, என்னுடைய பண சூழ்நிலை இப்படி கொடுக்குது, இப்படி உலகம் எனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறது. இறைவா, நீ படைத்த உலகம் எனக்கு கஷ்டத்தை கொடுக்குது, எனக்கு அதுல இருந்து காப்பாத்து. அப்போ யாரு? இறைவன் போறோம். ட்ரையாங்குலர் ஃபார்மேட். அதுதான் சாதன பக்தி. தப்பு கிடையாது. முதல்ல இங்கதான் ஆரம்பிக்கணும். அப்போ சில சமயம் உலகத்தில் எனக்கு இந்த விஷயங்களை எனக்கு பெற வேண்டியிருக்கு, எனக்கு வீடு வேண்டியிருக்கு, குழந்தைங்க வேண்டியிருக்கு, ஃபேமிலி வேண்டியிருக்கு. இறைவா அதை நீ கொடு. வேணுங்கிறதை பெறுவது, சில விஷயங்கள்ல இருந்து விடுபடுவது. இதெல்லாம் எனக்கு வேணும், கொடு. இதெல்லாம் எனக்கு வேண்டாம், என்னை விட்டு தொலையிட்டோம் அப்படின்னு யாருகிட்ட கேட்கறது? நம்மளுக்கு தெரியும். பக்திங்கும் போது உலகத்தை படைத்த நிறைவுல ஏற்றுக்கொள்வாங்க. அதெல்லாம் அது எப்படின்னு தான் தெரியாது, உபாதான காரணம் தான் புரியாதே தவிர உலகத்தை படைத்தவன் இறைவன் சொல்றதுக்கு நீங்க எல்கேஜி குழந்தை கிட்ட சொல்லிடு, நீ நானும் படைக்கலப்பா, கண்டிப்பா இறைவன் தான் படைச்சிருக்கணும். சோ அதுல அவங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனா அது என்னது? சாதன பக்தி. இதுக்கு இந்த பக்தியை வளர்த்து கொள்ளணுங்கிறது சாத்தியம். எப்படி வளர்த்து கொள்ளணும்? குவாலிட்டி டைம், குவான்டிட்டி டைம் கொடு. என்னென்னங்கிறது விரிவா சொல்ல போறார். அதுதான் இந்த 27வது ஸ்லோகம் வரைக்கும் அழகா இறைவனிடத்துக்கு என்ன பண்ணி ஆகணும்? பக்தியை வளர்த்தி கொள்வதற்கு பூரண சரணாகதி என்னால அடைய முடியல அப்படின்னா பக்திய, சாதன பக்தி நீ வளர்த்திக்கோ. சாத்தியத்துல விடுங்க, தானா வர வேண்டியது, அதை நம்ம நினைக்கவே கூடாது. சாதன பக்தியில என்னால பூரணத்துவத்தை, சாதன பக்தியில் நான் பூரணத்துவத்தை அடைஞ்சிட்டேன்னு எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? நான் தான் இவ்வளவு வருஷமா பிறந்ததுல இருந்து பக்தி பக்தி. சாதன பக்தி எப்ப தெரியுங்களா முடிவடை? அது வரைக்கும் நீங்க எது வரைக்கும் சாதன பக்தியில இருக்கணும்? குவாலிட்டி டைம், குவான்டிட்டி டைம். எப்படி? காயேன வாச்சேன மனசா இறைவனிடம் நாம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்? ஒரு கம்யூனிகேஷன் வச்சுட்டு இருக்கிறது தான் பக்தியை வளர்த்தி கொள்வதற்குண்டான ஸ்டெப்ஸ். சரி, இது எங்க போய் இது முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த விஷயத்தை பற்றியும் எனக்கு உலகத்தில் பயமில்லை, இது வந்துருமோ, இது நடந்துருமோ அப்படின்னு பயம் எனக்குள்ள வரலைனா டோட்டல் சரண்டர்னு அந்த இடத்துல அர்த்தம். அது வருவதற்கு என்ன பண்ணி ஆகணும்? சாதன பக்தியை செஞ்சுதான் எங்க போவோம்? எனக்கு கூடவே வேதாந்தம் இருக்கணும். உபனிஷத்துக்கள் இறைவனை பற்றி என்ன சொல்றாருங்கிற கருத்துக்களும் வகுப்புகளும் போயிட்டு இருக்கணும். அதுக்குள்ள இருந்தா தான் நீங்க சாத்திய பக்திக்கு வருவதற்கு என்ன வேணும்? வேதாந்த வகுப்புகள் அவசியம். கூட என்ன சொல்லித்தரோம்? பூஜை பண்ணுங்க, சாண்டிங் பண்ணுங்க. இதெல்லாம் எதுக்கு? சாதன பக்தியில் உங்களை ஈடுபடுத்துவதன் மூலியமாக வேதாந்த வகுப்புகளும் சேர்ந்து போகும்போது சாத்திய பக்திக்குள்ள தானாக சுபாவமாக நீங்க அங்க வரணும். அது நம்ம கஷ்டப்பட்டு பெறுவது அல்ல. என்னது? எதை கண்டு வாழ்க்கையில் எனக்கு பயம் இல்லை, இது வந்துருமோன்னு பயம்
இல்ல, வராதது ஒண்ணு பயம் இல்ல, இது கிடைச்சிருமோன்னு பயம் இல்ல, மரணம் வந்துருமோன்னு பயம், எல்லாமே டோட்டல் சரண்டர் ஆயிட்டேன் அப்படின்னு மனசுல ஃபர்ஸ்ட் என்ன வரக்கூடாது? இதே சொல்லுவார் சுவாமி சொல்றது, பயம் இல்ல, சந்தேகமே வரக்கூடாது. அப்பதான் டோட்டல் சரணாகதி அடைஞ்சிட்டின்னு அர்த்தம். அந்த டோட்டல் சரணாகதிக்கு எது வேணும்? சாதன பக்தி. அது இருந்தா தான் டோட்டல் சரண்டர் ஆக முடியும். சரண்டர் ஆயிட்டீங்கன்னா இது கிடைச்சிருமா கிடைக்காதோ தெரியலையே, நோய் வந்துருச்சு நல்லாயிருமோ நல்லாயிருமா தெரியலையே, என்ன சார் ஒரு ஆசிலேட்டிங் மைண்ட். பயம் இல்ல, ஆனா ஒரு சந்தேகம் போதும், அது போதும் வச்சு செய்யறதுக்கு. பயமும் இல்லாமல் சந்தேகம் எந்த விஷயத்தை பத்தியும் இப்படி ஆயிருமா அப்படி ஆயிருமா, கிடைக்குமா கிடைக்காதா, நடக்குமா நடக்காதா, வாங்கிருவனா வாங்க மாட்டேன், போயிருவனா போக மாட்டேன், இந்த மாதிரி உள்ள தடக்கா புடக்கனா பக்தி இஸ் ஸ்டில் டு பி டெவலப்ட். இட்ஸ் கேட் ஆன் த வால். இந்த பக்தி நமக்கு என்ன ஆகல? டோட்டல் சரணாகதி இறைவனிடம் என்னால் அடைய முடியவில்லைன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணணும்? என்னை நான் நொந்துக்கிட்டு இத்தனை வருஷம் படிக்கிறேன், எனக்கு அப்படி இல்ல, நம்மள நாம நொந்துக்கிறது இல்ல, அப்ப எங்க போய் குடிக்கணும்? அதுக்கு என்ன சாதனம்? சாதன பக்தி. காய்க வாச்சிக்க மானச பிரேயர். பிரேயர் குவாலிட்டி டைம் குவான்டிட்டி டைம் நீ கொடுக்க எங்க வருவோம்? டோட்டல் சரணாகதி அடைந்து விடுவோம். உலகத்தில் எதை கண்டும் சந்தேகமும் இல்லை, எதை கண்டும் பயமும் இல்லை. மனதில் யார நிரப்பிட்டோம்? ஃபுல்லா இறைவன் சாச்சுரேட்டட் வித் பகவான். எப்படி ஒரு டம்ளர்ல உப்பை போட்டீங்கன்னா ஒரு இடத்துல ஃபுல்லா கரைஞ்சிரும், அதுக்கு மேல போட்டீங்கன்னா அது கீழே தான் படிய ஆரம்பிக்கும். அப்ப அந்த வாட்டர் இஸ் சாச்சுரேட்டட் வித் சால்ட். அந்த மாதிரி மனம் should be saturated with இறைவன். அதுதான் சரணாகதி. அது வர்றக்கு என்ன தேவை? காய்க்க வாச்சிக்க மனச பூஜா சாண்டிங். அது எப்படி பண்ணணும்? எனக்கு தெரிஞ்ச மெத்தட்ல எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க, அப்பா சொல்லி கொடுத்தாங்க, அதெல்லாம் இல்ல. எங்க வீட்டுல எங்க மாமனார் செய்வாங்க, மாமியார் செய்வாங்க. அந்த பூஜையெல்லாம் பூஜையே கிடையாது. இறைவன் தேவதைகளை எப்படி காய்க்க வாச்சிக்க மானசத்தில் வழிபட வேண்டும்னு சொல்லி இருக்கிறாரோ அத கத்துக்கிட்டு ஷோடச உபச்சாரம் சொல்றமா இல்லையா? அப்படி பண்ற பேரு என்னது? பிரேயர். சும்மா பூ இருக்குங்க, பூ அது தேவை. பூவெல்லாம் வீட்டுல இருக்குங்க, பூவெல்லாம் பொறிச்சு வச்சேன், சுவாமிக்கு வச்சேன், விளக்கு ஏத்துவேன், 4 மணிக்கு எந்திரிச்சுருவேன், அதை பண்ணிட்டு தான் போய் வேற வேலை செய்வேன். இட்ஸ் ஓகே. பட் இறைவன் சொல்ற விஷயம் என்ன? அந்த தேவதைகளை இப்ப விநாயகர், இன்னைக்கு என்ன திங்கக்கிழமை, ஈஸ்வரன் சிவபெருமானை எப்படி வழிபடுவது? சோடச உபச்சார எப்படி வழி இறைவன் சொல்லி பெருமானை நான் வழி எத்தனையோ சாண்டிங் இருக்கு சிவபெருமானுக்கு. அது பண்றது. காய்க்கன்னு கையில பூஜை பண்றது. வாச்சிக்க மானச ஜபம். உட்கார்ந்து என்ன பண்றான் மெடிடேஷன் காலத்துல? ஓம் நம சிவாய, ஓம் மனசுல சொல்றோமா இல்லையா? ஜபம், மானச ஜபம். இதெல்லாம் தான் என்னது? முதல்ல பிரேயர்னு தெரியும். கையெடுத்து கும்பிட்டு இது வேணும் அது வேணும்னு கேளுங்க, தப்பில்ல. பட் அது இறைவன் கொடுப்பாரு, அதுவும் பிரச்சனை இல்லை. ஆனா அதுக்கு என்னன்னு சொல்லக்கூடாது? பிரேயர் அல்லது இட்ஸ் ஒன் டைப் ஆஃப் கம்யூனிகேட்டிங் வித் பகவான். பக்கா பிரேயர்ங்கிறது இதுதான் பிரேயர். இறைவன் தேவதைகளை எப்படி வழிபடணும்னு சொல்லி இருக்காரு. அது உடலால் மனதால் வாக்கால் எது வேணா எடுத்து, அது எது உங்களுக்கு கேதுவா இருக்குது அதை எடுத்துக்கலாம். கம்பல்சரி எல்லாமே வரணுங்கிறதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு எது ஏதுவா இருக்குதோ. இப்போ ஒருத்தருக்கு கை காலெல்லாம் நிக்க முடியல, வயசாயிருச்சு, 70 வயசுல போய் நீ அபிஷேகம் பண்ணவங்க முடியும் அவங்கனால? வாச்சிக்கம் பண்ணு. இல்லைங்கன்னா வாச்சிக்கவும் பண்ண முடியலைங்க, சாண்டிங் எல்லாம் பண்ற சக்தியும் போயிருச்சு உடம்புல, மானசம் பண்ணு. சோ அவர் எவ்வளவு இறங்கி வர்றாரு பாருங்க இறைவன். நாம தான் எதையும் அதுக்கெல்லாம் டைம் இல்லை. எனக்கு இங்க எது மெயின்? பணம் குடும்பம், பணம் குடும்பம். இதை தவிர எனக்கு இறைவனை பத்தி நினைக்கிறதுக்கு டைம் இல்லை. இதுதான் ஒரு வாழ்க்கையும் போயிட்டு இருக்குது. பட் அதை புடிச்சோம்னா நீங்க பாருங்க, அந்த டைம் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். நான் என் குடும்பத்தை பார்த்து கொள்வதை விட என் குடும்பத்தை இறைவனிடம் நான் சமர்ப்பித்து விட்டேன் என்றால் அவர் நான் பார்த்து கொள்வதை விட அழகாகவும் நேர்த்தியாகவும் நடத்தி செல்ல முடியும். நாம கொடுக்க மாட்டோமே. இதுதான் பிரச்சனை. நீங்க கொடுத்து பாருங்க, இறைவா என்னுடைய குடும்பத்தை நீ அப்புறம் கொடுத்துட்டு மறுபடியும் இங்க நோண்டிட்டு கூடாது. அது கிடைச்சிருமா? நம்பிக்கை இல்ல தீர்மானம் போட்டக்கூடாது. யார் மேல?
இறைவன் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் போட்டதுனால பிரச்சனை நீ மறுபடியும் மனசுக்குள்ள கொண்டு வரீங்க. ஒரு தடவை இறைவன்கிட்ட கொடுத்துட்டா அவர் பார்த்துக்குவார். என்னுடைய முயற்சி நான் பண்ணணும். எல்லா முயற்சியும் அவரே வேணாம்னு சொல்லக்கூடாது. அதுக்கு உண்டான முயற்சி நான் பண்றேன். அது முடிவு எப்படி இருக்கணுங்கிறத அவர் பார்த்துக்குவார், அவர் கொடுத்துருவார். அப்படிங்கும் போது கண்டிப்பா ஒரு அறிவு இருக்கணும். என்னை விட, இந்த அல்ப புத்தியை விட அவரு அதிக சக்தி படைத்தவர். என் குடும்பத்தையும் எனக்கு எது வேணாலும் நன்கு பார்த்து கொள்ளுவார் அப்படின்னு என்ன பண்ணு பொட்டாட்ட சரணடைஞ்சிட்டு உங்க வாழ்க்கையை பார்த்துட்டு வேதாந்த வகுப்புகளை கேட்டுட்டு போயிட்டுருங்கன்னு இறைவன் அழகா பாதை வகுத்து கொடுத்துட்டாரு. அவர் நீங்க இதெல்லாம் மனிதர்கள் கண்டுபிடித்தது அல்ல. எந்த மனிதனும் இதை கண்டுபிடிக்கவும் முடியாது. முதல்ல அது தெரிஞ்சுக்க. எந்த மனிதனால இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும்? இட்ஸ் நாட் ஃப்ரம் எனி ஹியூமன் பிரெயின், இட் இஸ் ஃப்ரம் பகவான். அதை தெரிஞ்சுக்கிட்டு இப்ப என்ன சொல்லாரு பக்தி. இப்ப நான் சொன்ன கருத்துக்கள் அப்படியே ஒன்னொன்னா என்னென்ன பண்ணணுங்கிறது நீ கடகடன்னு ஒரு 5-7 ஸ்லோகம் வரைக்கும் எப்படி சாதன புரிஞ்சுங்களா? இப்ப நமக்கு என்ன கான்செப்ட் தெரியணும்? சாதன பக்தின்னு என்ன, சாத்திய பக்தின்னு என்ன. we have to concentrate only on சாதன பக்தி. அது இப்படி பண்ணு அப்படி பண்ணு அதுலதான் இருக்கணுமே தவிர எனக்கு என்ன சாத்திய பக்தி வெளியே அத பத்தி பழமாக மாறுவதுதான் சாத்திய பக்தி. யூ நீட் நாட் ஒர்க் ஃபார் வேதாந்த வகுப்புகள் அட்டென்ட் பண்ணிட்டு வகுப்பு நீங்க கவலைப்பட்டு இப்ப நம்ம வகுப்புல என்ன பண்றோமோ அது போகக்கூடாது. இதுகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் நம்ம எங்க போய் நிப்போம்? ஆட்டோமேட்டிக்கா சாத்திய பக்தி. அது என்னது? அத்வைத பக்தி. இவ்வளவு நேரம் சாதன பக்தி சொன்னேன். வாட் இஸ் சாத்திய பக்தி? சாத்திய பக்தி என்பது நான் இறைவனாகவே இருக்கிறேன். அதுதான் சாத்திய பக்தி. நான் இறைவனாகவே இருக்கிறேன். இதை பெறுவதற்கு என்ன பண்ணிருக்கணும்? பக்தியை வளர்த்துக்கிறதும் பண்ணிருக்கணும். வேதாந்த உபனிஷத்துக்கள் வகுப்புகளையும் நம்ம கேட்கிறோம். இந்த ரெண்டையும் கேட்கும் போது அது ஒரு நாள் பழுக்கும். அது அட்லீஸ்ட் இந்த ஏன்னா அது ஒரு நாள்ல 2 நாள்ல வராது. 1 வருஷத்துல 2 வருஷத்துல வரணும்னு போராடக்கூடாது. I am on the way. என்ன தெரியணும்? I am on the way. பாதையில் நான் போயிட்டு இருக்கேன். இன்னும் எவ்வளவு தூரங்கிறத நம்ம பத்தி கவலை இல்லை. ஒழுங்கா போறேனா? சில பேருக்கு பாதி தூரம் வந்துட்டு இனிமேல் அங்கே கிடைக்க போகுது ரிவர்ஸ். நான் பாதையில் போயிட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் நம்மளோட பெஸ்ட் இந்த ஜென்மத்துல இந்த பாதையை நான் போய் அடைஞ்சிடணும். அவ்வளவுதான். அதுக்கு இறைவனிடம் பிரேயர் வச்சுக்கலாமே தவிர காய்க்க வாச்சிக்க மனச பிரேயர் வச்சு இறைவா இந்த ஜென்மம் முடியறதுக்குள்ள எனக்கு அந்த சாத்திய பக்திய கொடுத்துருன்னு வேணா கேட்கலாமே தவிர மனம் துவண்டு போக அவசியம் இல்லை. I am on the way. நிறைய பேர் அந்த பாதைக்குள்ளே வராம இருக்காங்களே. 90% அந்த பாதைக்குள்ளே வராம இருக்காங்களே. அவங்களோட நம்ம என்னது பெட்டர்ன்னு நினைச்சிட்டு ஃபார்வர்டாக தெரியும். சரிங்களா? இப்ப ஒரு வேர்டா கொடுக்க நான் சொன்னதுதான். இப்ப வரிசை அவர் என்னன்னு சொல்லுவாரு? சாதன பக்தி பேசுறார். அப்புறம் சாதன பக்தியோட பலனை பேசுறார். இப்போ ஸ்ரத்தா அமிர்த கதாயாம் என்ன பண்ணணும்? பக்தியை வளர்த்தி கொள்வதற்கு இறைவன் கொடுக்கிறார். நீ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்ரத்தா அமிர்த கதாயாம் மே ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். மே போட்டுக்கலாம். என்னுடைய மே அமிர்த கதாயாம் ஸ்ரத்தா. இப்படித்தான் அன்வயம் பண்ணணும் அந்த இடத்த. ஃபர்ஸ்ட் குவார்டர் ஆஃப் த ஸ்லோகத்தை. என்னுடைய என்னை பற்றிய அமிர்த கதா தெவிட்டாத கதைகளை புராணங்களை படிப்பதில் ஸ்ரத்தா இருக்கணும். எத்தனை பேர் புராணம் படிக்கிறோம்? இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிறது புராணம். ஏன் உத்தவ கீதை ஒரு பார்ட் ஆஃப் த கிளாஸ்ல வச்சிருக்குன்னு புரிஞ்சுதா? இப்ப இன்னைக்கு புரிஞ்சிருக்கும். ஏன் உத்தவ கீதை ஏன் வகுப்புல கொண்டாந்து உள்ள வச்சீங்க? ஏங்க என்ன சொல்றாரு? இது படிச்சு முடிச்சதுனால எங்களுக்கு தெரியும். கண்டிப்பா பக்தியா இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் உள்ள இருக்கணும். வெறும் உபனிஷத்தையே படிச்சுட்டு கூட. அப்போ கதைகளை புராண கதைகளை இது மட்டும் படிச்சா பத்தாது. நாம ஃப்ரீயா இருக்கிற டைம்ல ஒரு புராணங்களை எடுத்து அவருடைய கதைகளை கேட்பதில் ஸ்ரத்தா இருக்கணும். அடுத்தது இதெல்லாம் நம்ம பண்றோமான்னு பாத்துக்கணும். பண்ணாத போது பண்ணுவதற்கு முயற்சி பண்ணணும். அவ்வளவுதான். சஸ்வத்து மத்து அணுகீர்த்தனம் அப்படின்னா ரெண்டாவது சஸ்வத்து மத்து அணுகீர்த்தனம்னாங்க நம்ம கேட்டா மட்டும் பத்தாது, அதை மற்றவர்களிடம் மகிழ்ந்து கூற வேண்டும். அந்த பேசுனா எதான் பேசணும்? இந்த புராண கதை இன்னைக்கு நான் படிச்சேன், அதுல அவரு கிருஷ்ணர் இப்படி சொன்னாரு, வாமதேவர் இப்படி சொன்னாரு. எந்த கதை படிக்கிறீங்களோ அந்த கதைகளை பற்றிய டிஸ்கஷன்ஸ் மத்தவங்களுக்கு கண்டிப்பா பேசணும்னா புராணத்தை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஆத்ம ஞானத்துல வீட்டுல இருக்கிற மெம்பர்ஸ்ட ஃப்ரெண்ட்ஸ்ல நீங்க பேச முடியாது.
வகுப்புக்கு வராதவங்களுக்கு போய் சத்தியம்னு என்ன மித்தியானன்னா நீங்க பேச முடியும்? திறக்கப்படாது வாயை. ஆனா என்ன பண்ணலாம்? அழகா அவர்களை பக்திக்கு கொண்டு வருவதற்கு உதவி செய்யுங்கள். புராணங்களை நாம படிக்கணுமே. எத்தனை வேணாலும் செலவு இருக்கும். புராண புக் வாங்குறதுக்கு செலவு பண்றதுக்கு மனசு வராது. கேட்டா புராணம் வாங்குறதுக்கு செலவாகுது. அப்படி அல்ல. ஒரு புராணத்தை உருப்படியா படிச்சாலே போதும். புராணங்களை படிக்கணும். அதை மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணணும். அணுகீர்த்தனம். அதை மற்றவர்களோட ஷேர் பண்றதுல சுபாவம் ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். அணுகீர்த்தனாக ஒரு மகிழ்ச்சியுடன், அது ஒரு கேவலமாகவோ இது வேலையத்த வேலையினோ இந்த காலத்து பிள்ளைகள் சொன்னா கேட்க போகுது. இது இவங்களுக்கு என்னமோ தெரியற மாதிரியே இந்த காலத்து பிள்ளைங்க இதெல்லாம் கேட்காத மாதிரி. நீங்க முதல்ல படிங்க, நீங்க பேசுங்க, அந்த குழந்தைங்க நல்லா கேட்கும். இந்த காலத்து பிள்ளைகளை கேட்காது. இது ஒரு புது ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. எனக்கெல்லாம் தெரியும், ஆனா சொன்னா கேட்க மாட்டாங்க. கேட்கிற மாதிரி சொல்லுங்க. அது ஒன்று இருக்குல்ல. மத்தவன் கேட்க மாட்டேங்கிறானா கேட்கிற மாதிரி சொல்லுங்களேன். அதுகளுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்க மாதிரி சொல்ல தெரியும். அடுத்தது பரிநிஷ்டாச்ச பூஜாயா. பூஜை செய்வதில் ஒரு கமிட்மெண்ட். நித்திய பூஜை வந்துட்டுதா, தேவதா யக்னம் பூஜை செய்யணும். வெறும் கதையே பேசிட்டு கூடாது. புராணம் படிச்சேன்னு அப்புறம் கொஞ்சம் கஷ்டத்துக்கு வரணும். அடுத்தது என்னது? புராணத்தை படிச்சு சொல்றதை விட எது கஷ்டம்? பூஜை செய்யறதுங்கிறது கஷ்டம். அப்படி ஒன்னொன்னா அவர் கூட்டிட்டு வர்றாரு. எல்கேஜி டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் டு தேர்ட் ஸ்டாண்டர்ட். அப்படி கஷ்டம்னு சொல்லக்கூடாது, கொஞ்சம் முயற்சி அதிகம் தேவையான விஷயங்கள். கண்டிப்பா என்ன பண்ணணும்? பரிநிஷ்டாச்ச பூஜாயாம். பரிநிஷ்டானாங்க அதுல ஒரு கமிட்மெண்டோட செய்யணும். கடனேன்னு செய்யக்கூடாது. ஒரு இன்வால்மெண்ட். நித்திய பூஜா. ஏன்னா அதெல்லாம் தான் யூ கேன் கிவ் குவாலிட்டி டைம், குவான்டிட்டி டைம் டு பகவான். இறைவனிடம் நம்ம அப்பதான் அந்த குவாலிட்டி டைம் கொடுக்க முடியும். குவான்டிட்டி டைம் ஏன் அது குவாலிட்டின்னு சொல்றோம்? இறைவன் சொன்னது. எப்படி வழிபடணும்னு இறைவன் சொன்னது சோடச பூஜா. சோ இட் இஸ் குவாலிட்டி. குவாலிட்டி மீன்ஸ் அட்லீஸ்ட் 20 minutes நீங்க எங்க இருந்தாகணும்? சாமி ரூமுக்குள்ள இருந்தாகணும். இல்லைன்னு வச்சுங்களேன், உள்ள போய் நின்று என்ன பண்ணுவீங்க? இதை கூட அதை கூட ஒரு 5 நிமிஷம் போராடி கேட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்றது? சோ அதனாலதான் இட் இஸ் குவான்டிட்டி டைம். குவாலிட்டிங்கிறது இட்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி. ஏன்? இறைவன் சொல்லியிருக்காரு விநாயகர் இப்படி வழிபடுங்க. சோ இட் இஸ் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி டைம் பூஜைக்கு கொடுக்கணும். அதுல எல்லாம் சாய்ஸ்ல எடுத்து, அது கிரகஸ்தாசிரமம் இருக்கவங்க எல்லாம் எனக்கு டைம் இல்ல, எனக்கு அதெல்லாம் சாய்ஸே கிடையாதுங்க. அடுத்தது ஸ்துதிபிகி ஸ்தவனம் மம. ஸ்துதி பண்ணு, ஸ்தோத்திரம், ஸ்லோகங்கள், மந்திரங்களை. ஸ்தவனம் மம, என்னை பற்றிய மந்திரங்களை. அவரே சொல்ல பாருங்க, மம என்னை பற்றிய, என்னுடைய அப்படிங்கிறாரு. என்னுடைய ஸ்லோகங்கள். எத்தனை ஆச்சாரிய எத்தனை எழுதி வச்சிருக்காரு பாரு. சங்கராச்சாரிய புக் எடுத்து பாருங்கிறாரு இறைவன். என்னை பற்றி சங்கராச்சாரிய எத்தனை எழுதி வச்சிருக்காரு பாரு, எடுத்து படி. ஸ்தோத்திரம் பண்ணுன்னு என்ன அர்த்தங்க? ஸ்லோகங்கள் படித்தல். மற்ற ஆச்சாரியர்கள் எழுதி வச்ச விஷயத்தையோ அல்லது நான் கொடுத்த மந்திரங்கள் இருக்கு இல்லையா, கணபதி ஆதர்சேஷம் இஸ் கிவன் டு அஸ் பை பகவான். இதே மனிஷா பஞ்சகம் இஸ் கிவன் டு அஸ் பை சங்கராச்சாரியர். இப்ப சுப்பிரமணிய புஜங்கம் இஸ் கிவன் டு அஸ் பை சங்கராச்சாரியர். சங்கராச்சாரியர் கொடுத்து அதுக்கு பேர் ஸ்லோகம், இறைவன் கொடுத்து அதுக்கு பேரு கணபதி ஆதர்சேஷ மந்திரம். எல்லாத்தையும் படி. இது புரியுதுங்களா? இப்ப வகுப்பு ஏன் நாங்க கொடுக்குறோன்னு, இது என்னமோ எனக்கு தெரிஞ்சது எல்லாத்துக்கும் காமிக்கணும், கூட்டம் சேர்த்திருக்கால இதெல்லாம் வகுப்புல கொடுக்குறது நீங்க. இட் இஸ் அ சிஸ்டமாட்டிக் எஜுகேஷனல் ப்ரோக்ராம். புரியுதுங்களா? இப்போ இது எழுதப்படாத டைம் டேபிள். என்னென்ன கொடுக்கணும், சிஸ்டமேட்டிக் ப்ரோக்ராம் இது. இந்த இடத்துல இது எல்லாம் ஒண்ணு சேர்த்து கூட்டிட்டு போனாதான் அந்த பாதையில உங்களால அடியெடுத்து வச்சு போக முடியும். ஒன்ன விட்டுட்டு ஒன்ன புடிச்சோம்னா கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அது போய் பாருங்க, அப்பதான் தெரியும். இப்ப நீங்க அழகா போறதுனால அந்த அருமை தெரியலன்னு நினைக்கிறேன். கரெக்டா பிளான் பண்ணி அடிச்சு போகணும். கொஞ்சம் நான் வெறும் சாண்டிங்கே பண்றேன். அப்புறம் என்னைக்கு ஒரு நாள் குரு நிறைய பீப்புள் பாத்தீங்கன்னா சாண்டிங்ல வெரி பர்டிகுலர் அபவுட் சாண்டிங். அப்புறம் குரு இருக்கிறாரு, நான் பர்த்டே அன்னைக்கு போவேன், அவர் ஆசீர்வாதம் வாங்குவேன், கல்யாண நாளைக்கு போவேன், ஆசீர்வாதம் வாங்குவேன், அவருக்கு பழமெல்லாம் வச்சு கொடுப்பேன், பணமெல்லாம் வச்சு கொடுப்பேன். அதெல்லாம் பண்ணுங்க. பட் அதனால நம்ம கல் அடிக்க முடியாது, மாங்காய் அடிச்சு வாங்க முடியாது. You should have a systematic educational program under a competitive guru. இருந்தாகணும் for a length of time. Not in 1 year, 2 year எல்லாம் மாங்காய் பிடிக்க முடியாது. It will take length of time. புரியுதுங்களா? ஏன் இப்ப நம்ம இது சொன்னதெல்லாம் பாருங்க. எங்க இப்ப சப்போஸ் இப்ப நான் இதெல்லாம் படிக்காம
நான் பாட்டுக்கு ஏதோ எனக்கு தெரிஞ்சு உளறிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த இடம் வரும்போது நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா? மீனிங் நான் கரெக்டா கொடுக்கணும் உங்களுக்கு தெரியுது. உங்களுக்கு சமஸ்கிருதம் தெரிய போறது இல்ல. எதையோ மேலோட்டமா பூசி மெழுவிட்டு போயிருவேன். ஒரு வேர்டை இன் டீடைலுக்கு போறேன்னு என்ன அர்த்தம்? கான்ஃபிடென்ட். இதெல்லாம் இப்படித்தான். அப்படின்னா கான்ஃபிடென்ட்டா எப்படி ஸ்லோகம் எடுக்கிறோம்? இத அப்படியே மூசி மெழுகிட்டு, நீ வந்து கதை சொல்லு, நீ வந்து பூஜாயா விளக்கேத்து. நம்ம நீங்க இந்த மாதிரி கூட குடுக்கலாம். இப்ப டெய்லி பூஜை நான் பண்ணாதலா இருந்தா, நான் என்ன குடுப்பேன்? பூஜை பண்ண ஒரு விளக்கு ஏத்துங்க போதும். சாமிக்கு பூ வைங்க போதும். அப்படிதான் சொல்ல முடியும். சோடச உபச்சாரம் பண்ணுனா தான், அதுதான் இருக்குதுன்னு சொன்னா தான் உங்ககிட்ட நான் கான்ஃபிடென்ட்டா கிளாஸ் எடுக்க முடியும். அடுத்து என்னது? ஸ்துதிபிகி. நீ காலைல எந்திரிச்சு காயத்ரி மந்திரம் சொல்லு. ஓம் பூர் புவஸ்வக தஸ்ஸவிதுர் வரேண்யம் சொல்லிக்கிட்டே இரு. போதும். அவ்வளவுதான் அப்ப கேட்கறவங்க என்ன நினைச்சுக்குவாங்க? ஓ அவ்வளவுதானா? ஓகே. அது கம்ஃபர்ட் ஜோன். இப்ப நான் கொடுக்குறது என்னது? டிஸ்கம்ஃபர்ட் ஜோன். உட்கார்ந்து மந்திரத்தை படி திருப்பி சொல்லு. அதுல தப்பு என்ன கண்டுபிடி, தப்பு இல்லாம சொல்லு, பூஜையை பண்ணு, போட்டோவை போடு. ஏன் நீ பூஜை லட்சுமி விநாயகர் பூஜை பண்ணலையா? உனக்கு லட்சுமி பூஜை சொல்லி தர மாட்டேன். அப்படின்னா என்ன பண்ணி வைக்கிறது? பூஜை பண்ணு, அப்புறம் நீ லட்சுமிக்கு வா, வேணுங்கிறதெல்லாம் கிடைக்கும். என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு புரியுதுங்களா? இதுதான் இதுதான் வந்து காம்படிட்டிவ் குருன்னு பேரு. அதை ஃபாலோ பண்றதா இருக்கணும். ஊருக்கு தாண்டி உபதேசம் உனக்கு இல்லைன்னு போறவங்க நம்ம எந்த வகையிலும் நீ முன்னேற முடியாது. ஆச்சா, அடுத்தது நீ எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். என்னென்னு வரிசையா சொல்லிட்டு வராரு. இப்ப 3 கருத்துக்கள் சொன்னாரா? அடுத்தது ஆதாரக பரிச்சரியாயாம் சர்வாங்கைஹி அபிவந்தனம் மத் பக்த பூஜாப்யதிகா சர்வபூதேஷு மன்மதிஹி. ஆதாரக அப்படின்னாங்க, ஒரு ஆதாரம்னா சமஸ்கிருதத்துல வந்து ஒரு ரெஸ்பெக்ட்னு வரும், கமிட்மெண்ட்னு வரும், விருப்பம்னு வரும். விருப்பத்தோடு ஈடுபடணுங்கிற, கடனேன்னு எந்த வேலையும் செய்யாத ஒரு விருப்பத்தோடு. கமிட்மெண்ட், அது இங்கிலீஷ்ல ஒரே வேர்டு கமிட்மெண்ட்னு சொன்னேன். எதுல கமிட்மெண்ட் வேணும்? பரிச்சர்யாயா, சேவை செய்வது. பரிச்சரியானாங்க சேவை செய்யறது. அப்படின்னா பக்தர்கள் கோயிலுக்கு போய் உளவாரம் சொல்றாங்களே, உளவாரப்படை இருக்காங்க பாத்தீங்களா? கோயிலுக்கு, சிவன் கோயிலுக்கு போய் பண்றது, விஷ்ணு கோயிலுக்கு போய் கோயில் சுத்தம் பண்றது, வருகிற பக்தர்களுக்கு வசதி ஏற்பாடுகள் இருக்கு. இப்ப முருகர் இப்ப பாத்தீங்கன்னா பழனி மலைக்கு நடந்து போறாங்க அப்படிங்கும் போது அவருக்கு பக்தர்கள் போகும்போது அவர்களுக்கு வேணுங்கிறது கொடுக்கறது, இதெல்லாம் பேரு பரிச்சர்யா, சேவை. துத கோயில் பக்தர்களுக்கு செய்வது பரிச்சரியாயா. அதாவது தன்னுடைய உழைப்பையும் காலத்தையும் எந்தவித எதிர்பார்ப்பும் பிரதிபலனும் இல்லாமல் மக்களுக்கு செய்வது சேவா. அது நீங்க இப்ப நம்ம ஸ்கூலுக்கு போறோம், குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், அது என்னதான் பரிச்சரியா. மக்களுக்கு, பக்தர்களுக்கு, கோயில் போன்ற இடங்களுக்கு, ஆசிரமம் போன்ற இடத்துல போய் அங்க ஆசிரமத்துடைய வளர்ச்சிக்காக பணம் கொடுக்கறது. ஏன்னா உழைப்ப பணமா சம்பாரிச்சு வச்சிருப்போம், அதை கொண்டே அங்க கொடுக்கறது, ஆசிரமங்களுடைய வளர்ச்சிக்காக உதவுதல், இந்த மாதிரி எல்லாமே என்னதான் சேவை. ஆசிரமமா இருக்கலாம், கோயிலா. ஏன்னா ஆசிரமங்கிறது பில்லர்ஸ் ஆஃப் அவர் கல்ச்சர். அது அவங்களாம் தான் நம்ம கலாச்சாரத்தை தாங்கி பிடிச்சிட்டு நிக்கிறவங்க. அதனால அங்க நம்ம பணத்தை கொடுக்கறது, கோயில்களுக்கு உளவார பண்ணி செய்யறவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, நாமளே போய் பண்றது, இந்த மாதிரி எல்லாமே சேவா. சர்வ அங்கைகி அபிவந்தனம். சர்வ அங்கைகி, உடலில் இருக்கிற உறுப்புகளினால் இறைவனை வணங்குதல் என்ன அர்த்தம்? அஷ்டாங்க நமஸ்காரம் கேள்விப்பட்டிருக்குமா இல்லையா? 8 அங்க அஷ்டாங்க நமஸ்காரம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னு 8 நாளா ஆண்கள் விழுந்து வணங்குவது சாஷ்டாங்கம். எந்த ஒரு ஆணும் கோயிலுக்குள்ள போனா சாஷ்டாங்கமா தான் விழுந்து வணங்கும். பெண்கள் அஷ்ட அங்கங்கள் நிலத்தில் படுமாறு வணங்குதல். அது அஷ்ட அங்கங்கள் பாத்தீங்கன்னா எப்பவுமே 1 வச்சுக்கணும். 8 எதுங்கிறது இப்ப 2 கை, 2 காலு, நெஞ்சு அதெல்லாம் கணக்கோட மனம் 8வது அங்கம் என்ன இருக்கணும்? மனம். ஏன்னா ஒருத்தர் ஒரு கதை சொல்றாங்க அஷ்டாங்கத்துல, அதை அவ்வளவு டீட்டெயிலா போக வேண்டாம். நீங்க கீழே முட்டி போட்டு உளுந்து கும்பிடுறது 8வது அங்கம் தான் ரொம்ப முக்கியம். மனம் பணிவுக்கு வர வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஆச்சா, இதெல்லாம் ஈஸியான விஷயம்தான். சர்வ அங்கைகி அபிவந்தனம், இறைவனை சாஷ்டாங்கமாக அஷ்டாங்கமாக வணங்குதல். அடுத்தது மத் பக்தக
பூஜா அப்யதிக, பூஜா அப்யதிக, அதிகா என்னுடைய பக்தர். அவன் என்ன பண்ணணும்? இறைவனுடைய பக்தன். அப்படின்னா சிவபெருமான் இருக்கிறவங்களும் பக்தர் தான், விஷ்ணு இருக்கவங்களும் பக்தன். மத் பக்தக, உடனே இந்த இடத்துல வந்து வெறும் விஷ்ணு பக்தன் மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. மொத்தத்துல இறைவனிடம் பக்தி செலுத்தும் பக்தர்கள். பூஜா அப்யதிகா, எனக்கு அதிகாங்கிறாரு, எனக்கு சேவை செய்வதை விட என்னுடைய பக்தர்களுக்கு நீ சேவை செய்வது மேலானது, அதிக பலனை தரக்கூடியது, அதிகமான புண்ணியத்தை தரக்கூடியதுன்னு அர்த்தம். மத் பக்தா, என் பக்தர்களுக்கு பூஜை பண்றதுன்னா எங்க அவரை உட்கார வச்சு தியாயாமி ஆவயாமியா பண்ண முடியும்? பக்தர்களை உட்கார வச்சு அப்படி அல்ல. அவர்களுக்கு தேவையான விஷயங்கள் நீ செய்து கொடுக்குற அப்படின்னா அது வந்து அதிகா, எனக்கு செய்வதை விட அதிக புண்ணியத்தை உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அப்படின்னா இறைவனுக்கு சேவை செய்யக்கூடாதுங்கிற அர்த்தம் கிடையாது. கம்பேரிட்டிவ் சொல்றாரு. உடனே இது வேண்டாம், இதை விட அது பெஸ்டா போய் அதை புடிச்சுக்கோ, அப்படி அல்ல. கோயிலுக்கு போறோம், அங்க இருக்கிற பக்தர்களுக்கு நாம் ஒண்ணு செய்யறோம் அப்படிங்கிறது. ஏன்னா பக்தர்கள் மனம் குளிரும் போது இறைவன் மனம் குளிர்வார் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது மன்மதிகி, சர்வபூதேஷு மன்மதி. இதுதான் கஷ்டம், உள்ளதுலயே கஷ்டம். இது மன்மதிகி, சர்வபூதேஷு மன்மதிகி. இது வந்து அல்டிமேட். எல்லா ஜீவராசிகளிடமும் என்னை பார்த்தல். சர்வபூதேஷு படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும். சர்வ பூதேஷு யார பார்க்கணும்? என் புத்தி இருக்கணும். மத்தினா புத்தி, அறிவு. மண் மத்துதான் மண்ணா இருக்கிறாங்க. மன்மதிகி, மத் மதிகி, எல்லா பூதங்களிடம் என்னை பார்க்கணும். இதுக்கு என்ன பண்ணி ஆகணும்? வேதாந்த வகுப்புல வந்து உட்கார்ந்து ஆகணும், வேற வழி கிடையாது. அங்கதான் என்ன சொல்லுவார் இறைவன்? உபாதான காரணம்னு ஒன்று சொல்லி, நான் தான் மெட்டீரியல் காசா இருக்கிறேன்னு சொல்லி 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 ஒன்னொன்ன விபூதி யோகம். அது மட்டுமா? விபூதி யோகம். நீ அதை இறைவன் அப்பாரு, இதை இறைவன் அப்பாரு, இதை இறைவன் அப்பாரு, ஒரு அத்தியாயம் ஃபுல்லா கொடுத்து விபூதி யோகத்தை கொடுத்து, உபாதான காரணத்துவா விபூதி யோகமாக நான் விபூதி யோகத்தை திருப்பி திருப்பி சிந்திக்க சிந்திக்கத்தான் என் மனசுக்குள்ள என்ன வரும்? எல்லா ஜீவங்களிலும் நாம் இறைவனை காணுதல். இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். we must put more effort. வேதாந்தத்துல வந்தவனால மட்டும்தான் இது முடியும், மற்றவங்களால முடியவே முடியாது. அது கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வேதாந்தத்துல வந்தா மட்டும்தான் என்ன தெரியும்? சர்வபூதேஷு இறைவன் இருக்கிறார். இறைவன் 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 ஜீவர் பல பூதங்களாக இருக்கிறார் அப்படின்னு எப்ப புரியும்? வேதாந்தத்துல வந்தா மட்டும்தான். தியானத்தினால் இந்த அறிவை பெற முடியாது. வெறும் கோயில்ல உட்கார்ந்து இருக்கிற பக்தர்களால் இதை பெற முடியாது. உபாசனை பண்றவங்களோ கர்மயோகம் பண்றதுனாலயோ இதை பெற முடியாது. உபநிஷத்துக்கு வகுப்புகளை வந்து உட்கார்ந்ததுனால மட்டும்தான் இத புரிஞ்சு அவர் என்ன சொல்றாருன்னே புரிஞ்சுக்க முடியும். அத சொன்ன, இது கஷ்டம். அடுத்தது 22. மதர்த்தேஷு அங்கச்சேஷ்டாச்ச வச்சசா மத்குணேரணம் மையர்ப்பணம் ச மனசக சர்வ காம விவர்ஜனம். எனக்காகவே மத்து அர்த்தேஷு, எனக்காகவே என்னத்தை கொடு? அங்கச்சேஷ்டா. அங்கச்சேஷ்டான்னா உன்னுடைய இந்திரியங்கள், உன்னுடைய புலன்கள் எனக்காக செயல்படணும். எவ்வளோ ஒரு அழகான அர்த்தம் தெரியுங்களா? உன்னுடைய இந்திரியங்கள் எனக்காகங்கிறாரு. மத்து அர்த்தேஷு, ஓப்பனா சொல்றாரு. மத்து எனக்காகவே உன்னுடைய இந்திரியங்கள் செயல்படும். எப்படி இது? இப்ப இந்திரியங்களை எதுக்கு யூஸ் பண்றாங்க? இறைவன் என்ன சொல்றாரு? எனக்காக இந்திரியங்களை யூஸ் பண்ணுனா, இப்ப வகுப்பு கேக்குறீங்க, அது புரியுது. இறைவனுக்காக வகுப்புகள், இறைவனை புரிந்து கொள்வதற்காக வகுப்புகள் கேட்கிறோம், இறைவனை பூஜை பண்றோம், இதெல்லாம் புரியுது. சாண்டிங் பண்றோம், பூஜை பண்றோம், உபாசனை பண்றோம், இதெல்லாம் என்ன சொல்லுது? இறைவனுக்காக இந்திரியங்களை செயல்படுத்துறது புரியுது. இப்ப சமையல் பண்றோம். எப்படி? நம்ம சமையல் பண்ணி சாப்பிடுறது நானும் எங்க வீட்டுல இருக்கவங்களும்.
அது எப்படி இறைவனுக்கு? அது இந்திரியங்கள் அப்ப மத்தவங்களுக்காக நான் செயல்படுத்துறேன். அப்படி ஒரு டவுட் வருமா இல்லையா? எப்படி? இப்போ நம்ம ஒரு இந்திரியம்னு எடுத்துக்கலாம். இந்திரியத்தின் மூலியமாக நமக்கு 2. 1 ஞானம் கிடைக்கும். இல்லைங்களா? இப்ப நீங்க கண்ணு திறந்து பாக்குறீங்க அப்படின்னா, இப்ப கண்ணு திறந்து பார்த்தோன்னே என்ன கிடைக்குது? செல்போன். ஒரு ஞானம் கிடைக்கும். இந்திரியத்தை நம்ம 2 விதமா யூஸ் பண்ணுவோம். இன்னொன்னு, இந்த செல்போனை ஆன் பண்ணி அப்படி இப்படி 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 தள்ளிட்டே இருந்தா என்னது? போகம். சிகப்பு பச்சை ஆஃப் பண்ணி பேசிட்டு வச்சா வேலை முடிஞ்சுது. அப்போ அது ஞானம். ஒருத்தர் பேசணும், அதோட முடிஞ்சுக்கும். உட்கார்ந்து என்ன பண்றோம் நம்ம? பொழுதுபோக்குக்காக எதையாவது நீங்க செல்போன் நோண்டினீங்கன்னா, அப்ப அந்த இந்திரியத்தை எதுக்கு யூஸ் பண்றீங்க? போகம். சோ இந்திரியத்தை நம்ம 2 விதமா யூஸ் பண்றோம். ஒண்ணு ஞானத்தை பெறுவதற்கு, ஒன்று போகத்தை பொழுதுபோக்குறதுக்காக யூஸ் பண்றோம். 2 விதமா யூஸ் பண்றோம். இவர் என்ன சொல்றாரு? எப்பொழுதுமே இந்திரியத்தை ஞானத்தை பெறுவதற்கு பயன்படுத்து. மேக்சிமம் போகத்துக்கு அதிகமாக பயன்படுத்தாதே. அதுதான் என்னென்ன எப்படி எப்படின்னு சொல்றாரு அவரே. ஒரு இந்திரியமா. ஃபர்ஸ்ட் வச்சசா மத்து குண ஈரணம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. இது எப்படி நீ புரிஞ்சுக்கலாம்? வச்சசா வாக்கி திறந்து பேசுனா, வச்சசான வாக்கு. வாக்குதான் வச்சுதான் அங்க வாக்கு. வச்சசா மத்து குண ஈரணம். ஈரணா பெருமை. என்னுடைய பெருமையை பேசுவதற்காக உன்னுடைய நாக்கை பயன்படுத்து. மற்றவர்களை பத்தி கிரிட்டிசைஸ் பண்றக்கோ, தேவையற்ற பேச்சுக்களுக்காக, பொழுதுபோக்குக்காக உன்னுடைய நாக்கை பயன்படுத்தாதே. இறைவனை பற்றிய பெருமைகளை பேசுவதற்கு, இறைவனை பற்றிய தத்துவங்களை பேசுவதற்கு, ஈஸ்வரனை பற்றிய தத்துவங்கள் எத்தனை சொல்லியிருக்காரு? ஈஷா வாஷ்யம் இதகும் சர்வம். பேசு, ஷேர் பண்ணு. மற்றபடி மற்றவர்களை பற்றி கிரிட்டிசைஸ் பண்றது, குறை கண்டுபிடிக்கிறது, பொழுதுபோக்கா உட்காந்து எதையோ ஒரு விஷயத்த செல்ல நோண்டிட்டு இருக்கிறது, கண்ணை எதுக்கு செலவு பண்றோம்? போகத்துக்காக செலவு பண்றது. இந்த மாதிரி பண்ணாத. எதுக்கு பேரு சொல்லிட்டு இருக்காரு? சாதன பக்தியை வளர்த்து கொள்ளணும்னா கண்களை போகத்திற்கு பயன்படுத்தாதே. அவ்வளவுதான். ஒரு கோயில்ல போய் அபிஷேகம் போய் உட்காந்து பாரு, நல்ல விஷயங்களை படி, உட்காந்து நோட்ஸ் எழுது, கிளாஸ கேளு, உட்கார்ந்து நோட்ஸ் எழுது. கண்ணை எதுக்கெல்லாம் பயன்படுத்து? மற்ற விஷயத்துக்கு, போகத்திற்கு பயன்படுத்த. இப்ப வீட்டுல இருக்கிற வேலைகள் செய்யணும், கண்ணு பயன்படுத்தி செஞ்சா. கடமைகளை செய்வதற்கும் கண்ணை பயன்படுத்து. வெட்டியா படுத்துக்கிட்டு செல்போன் நோண்டிட்டு இருக்காத. அடுத்தது மை அர்ப்பணம் ச மனசக. இப்ப வாக்கு சொல்லிட்டாரா? வாக்குங்கிறது என்ன இந்திரியம்? கர்மேந்திரியம். அதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்துட்டாரு. நீங்க அது மாதிரி எல்லா கர்மேந்திரியத்தையும் போட்டு புரிஞ்சுக்கணும். அவர் வாக்க மட்டும் சொல்லியிருக்காரு. கை காலு எல்லாத்தையும் எதுக்கு பயன்படுத்து? இறைவனுடைய பெருமையை பேசுவதற்கோ, இறைவனை நோக்கி செல்வதற்கோ நீ பயன்படுத்து. அடுத்து மனம், மனசக. மை அர்ப்பணம். என்னிடம் மனதை அர்ப்பணம் பண்ணி. அப்படின்னு என்ன? எப்படிங்க? இப்ப கையில ஒரு கூருக்கு அர்ப்பணம் பண்ணுனா தெரியுது, கையில ஒரு நைவேத்தியருக்கு அர்ப்பணம் பண்ணுனா தெரியுது. மனதை எப்படி அர்ப்பணம் பண்றது? உன்னுடைய மனதை எனக்கு கொடுத்துருங்கிற. இதான் டஃபஸ்ட் ஜாப் இன் திஸ் வேர்ல்ட். உன்னுடைய மனதை எனக்கு கொடு. எங்க மனதை இறைவனுக்கு கொடுக்கறதுன்னு என்ன? இறை சிந்தனையில் இரு. அதான். அப்படின்னா உடனே நேரம் காலில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓம் நமோ நமக, ஓம் நமோ நமக பூஜை அறையில் இருப்பதல்ல. உடனே தப்பா புரிஞ்சுக்க வேண்டியது. அது சாமியார்னாலதான் முடியும், நம்மளால முடியாது. காலையில எந்திரிச்சு நீங்க கிச்சனுக்குள்ள போறீங்க. நான் சமைப்பது என்பது இறைவன் எனக்கு கொடுத்த கடமை. அவருக்காக அந்த கடமையை நான் செய்கிறேன். அதற்குண்டான கர்ம பலனை நான் அவரிடம் எதிர்பார்க்கிறேன். அவர் கொடுப்பாரு. என்ன கொடுக்கிறாரோ நான் வாங்கிக்கிறேன். பிரசாத புத்தியுடன் இறைவன் கொடுக்கிற பலனை நான் வாங்கிக்கிறேன். எங்க சிந்தனை எங்கிருந்து எங்க போச்சு?
இவங்களுக்காக சமைக்கிறேன், அதற்காக மற்றவர்களுக்காக சமைக்கிறேங்கிற எண்ணத்திலிருந்து விடுபட்டு இது இந்த குடும்பத்தில் என்னை பிறக்க வைத்தது இறைவன், இந்த கடமைகளை கொடுத்ததும் இறைவன், அவருக்காக நான் இந்த சமையலை அவர் கடமை அவருடைய கடமையை நான் எனக்கு விடுத்த இறைவன் கொடுத்த கடமையை நான் இறைவனுக்காக செய்கிறேன். கர்ம பலனை யாருக்கு எதிர்பார்க்கணும்? இறைவன் கொடுப்பதை பிரசாதமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் அகங்காரத்தை தட்டி உட்கார வைக்க சொல்றேன். வேற ஒண்ணும் இல்லைங்க. நைஸா எங்க ஏத்துறாரு பாத்தீங்களா? நான் செஞ்சேன், நான் செஞ்சேன், நான் செஞ்சேன், நான் போனேன், நான் அப்படி, நான் இப்படி. அகங்காரத்தை ஒரு தட்டு தட்டி உட்கார வையே. எதுக்குங்க? then only you can have a happy life. அகங்காரம் உள்ள ஆடுற வரைக்கும் we cannot have a happy life. சரண்டர் ஆயிரு. சர்வ காம விவர்ஜினம். அதுக்கு என்ன பண்ணணும்? மனதை இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணணும்னா சர்வ காம, எல்லா ஆசைகளையும் விடுதல். தொந்தரவு கொடுக்கிற ஆசைகள். வகுப்புக்கு வர்றதுங்கிற ஒரு ஆசை, அது உங்களுக்கு தொந்தரவா கொடுக்குது. எனக்கு தொந்தரவு கொடுக்கும் ஆசைகளை என்ன பண்ண? சர்வ காம விவர்ஜனம் பண்ணிடு. அப்ப என்னங்க பண்ணணும்? இதுக்கு நைஸ் என்ன சொல்றாரு? வைராகியத்தை பெறு. ஆசை விடுதல் என்ன நைஸ் இன்டைரக்டா என்ன சொல்ல வர்றாரு? வைராகியத்தை, பற்றற்ற நிலைக்கு வா. எது எனக்கு வரணும்னு இருக்கோ அது கண்டிப்பா வர வேண்டிய காலத்தில் கண்டிப்பாக வரும். எது எனக்கு வராதுன்னு தலையெழுத்து எழுதி வாங்கிட்டு வந்திருக்கிறனோ அது 10 ஜென்மம் எடுத்தாலும் அது எங்கிட்ட வராது. சோ என்ன இருக்குதோ கிடைத்ததில் மகிழ்ச்சி. எந்த ஒண்ணு கிடைக்கலன்னு காலதாமம் ஆகுதுன்னா அந்த காலதாமம் ஆனதுக்கு அப்புறம்தான் அது எனக்கு கிடைக்கணும் இருக்குன்னா அது வரைக்கும் எப்படி இருக்கணும்? இறைவன் கொடுத்ததை ஏற்றுக்கொண்டு அமைதியாக வாழணும். அடுத்தது மதர்த்தேஷு அர்த்த பரித்தியாக வந்துச்சு. பரித்தியாக மேல ஆசை விடுனாரு. எப்படிப்பட்ட ஆசைகளை விடணும்? பற்றற்று வைராகியத்தை பெறுதல் இங்க ஆசை விடுதல் சொல்றாரு. போகஸ்யச்ச சுகஸ்யச்ச இஷ்டம் தத்தம் புதம் ஜப்தம் மதர்த்தம் எத்து விரதம் தபகா. விரதம் தவமாக வாழ்க்கையை வாழ சொல்றாரு. இதுதான் இப்ப பாயிண்ட். கடைசியா அவர் சொல்ல வேண்டிய கருத்து அது. வாழ்க்கை எப்படி வாழ? விரதம். நீ மௌன விரதம் இருக்கியா? எனக்காக இருக்கிறேன்னு நினை. சாப்பிடாம இருக்கியா? இறைவனுக்காக. எல்லாமே என்ன பண்ணணும்? இறைவனுக்காக நான் செய்கிறேன். இப்ப நீங்க பாருங்க, இப்ப வெயிட் லாஸ் பண்ணலான்னு ஒருத்தர் சாப்பிடாம இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அது மெக்கானிக்கல். அதே ஏகாதசி விரதமா இருந்து இன்னைக்கு நான் காலையில இன்னைக்கு கிருத்திய விரதம், நான் எதுவும் சாப்பிடல, இன்டைரக்டா அதெல்லாம் என்னது? வெயிட் லாஸ் ஆகும். வெயிட் லாஸ் ஆகாம அங்க இருக்கு, சாப்பிடாம இருந்தா. ஆனா ஆட்டிடியூட் தான் டிஃப்ரெண்ட். அப்ப இங்க என்ன? இறைவனுக்காக நான் விரதம் இருக்கேன். இறைவனுக்காக தான் பழக்கங்கள். நம்ம முன்னோர்கள் அழகாக பழக்கங்கள். கிருத்திகையா விரதரு, ஏகாதசியா விரதரு, எந்த விரதமா? மௌன விரதம், சாப்பாடாம இருக்கு, எது வேணாலும் இறைவனுக்காக. அதுதான் சொல்றது. தவம்ங்கிறது என்னை நோக்கி, இறைவனை நோக்கி நீங்க என்ன பண்றீங்களோ அந்த செயலுக்கு பேரு தவம். மதர்த்த என் பொருட்டு அர்த்த பரித்தியாக. என் பொருட்டு நீ பொருள்களை தியாகம் பண்ணு. இறைவனுக்காக நீ சம்பாரிச்சு வச்சிருக்கிற பணத்தை கொஞ்சமாவது கொடு. ஒரு 2% கையில வச்சிருக்கிற காசை இறைவனுக்காக கொடு. அதான் அர்த்தம். கோயிலு பூஜை செய்யறது. இப்ப நீங்க வீட்டுல பூஜை செய்யறீங்கன்னா செலவு இல்லாம எப்படி பூஜை பண்ண முடியும்? இன்டைரக்டா. இப்ப நம்ம கோயிலுக்கு போறோம், சில செலவு பண்ணி தானே போய் ஆகணும். பஸ், கோயில் மாலை, இதெல்லாம் என்ன பண்ணுங்கிறாரு அவரு. மதர்த்தே அர்த்த, நீ சம்பாரிச்ச அர்த்த பணம். அர்த்தம்னு என்ன? பணம், செல்வம். இதை கொஞ்சமாவது என்ன பண்ணு? தியாகம் பண்ணி பழகு. கொடுத்தா குறைஞ்சு போயிரும். உழைப்பையும் கொடுக்க தெரியணும், பணத்தையும் கொடுக்க தெரியணும், காலத்தையும் கொடுக்க தெரியும். 3 தான் தியாகம் பண்ண முடியும். பஸ்தி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பணத்தை கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நாம என்ன பண்ணலாம்? உழைப்பு, காலம் இறைவனுக்காக செலுத்து. போகஸ்யச்ச சுகஸ்யச்ச. ஒரு வாழ்க்கையில சந்தோஷம் அனுபவிச்சாலும் அது எனக்கு கொடுத்து எனக்காக தியாகம் பண்ணிடு. போகஸ்ய
சுகம் வந்தாலும் அந்த சுகத்தையும் எனக்காக தியாகம் பண்ணு. இப்ப அதுல எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சபரிமலைக்கு போறாங்க பாத்தீங்களா, சுகத்தை தியாகம் பண்றேன்னு என்ன, சபரிமலைக்கு போகும்போது 48 நாள் எல்லா சுகத்தையும் தியாகம் பண்றாங்களா இல்லையா, அந்த மாதிரி பண்ணு. போகத்தை தியாகம் செய்தல், சுகத்தை தியாகம் செய்தல், இறைவனுக்காக விரதம் இருத்தல், அத கான்செப்ட். இது எனக்காக சில விஷயங்களை தியாகம் பண்ணு. பணம், உழைப்பு, உடலில் அனுபவிக்கக்கூடிய சுகம், உடலில் அனுபவிக்கக்கூடிய போகம், இதை எனக்காக. சபரிமலை போறான் அப்படின்னா எவ்வளவு சுகத்தை இழக்கிறாங்கன்னு பாருங்க. மார்கழி மாசம் அது காலையில் 4 மணிக்கு தண்ணி ஊத்துனா மே மாசம் குளினா குளிச்சிடலாம், சுகமா குளிச்சிடலாம். மார்கழி குளிக்கிறது எவ்வளவு கஷ்டம். அப்ப அதெல்லாம் பண்ணுங்கிறாரு. இதுல எல்லாம் நம்ம கிரிட்டிசைஸே பண்ணக்கூடாது. அவங்கள வேற வேலையில வேதாந்தம் படிச்சு நிறைய பேர் வேதாந்தத்துக்குள்ள வந்தன, அதெல்லாம் எதுக்கு தேவையற்ற வேலை. அதாவது 3 குணம் இருக்கிற மனிதர்கள் நம்ம பாக்குறோம். சத்துவ, ரஜ, தமோ குணம். தமோ குணத்தில் இருப்பவர்களுக்கு எப்படி பக்தி செலுத்த முடியுமோ அந்த பக்தியை முன்னோர்கள் கொடுத்து வைத்திருக்கிறார்கள். அதை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். ரஜோகுணத்தில் இருக்கிற மக்களுக்கு எப்படி இருந்தா தான் அவங்களுக்குள்ள பக்தியை வளர்த்தி கொள்ள முடியுமோ அதற்குண்டான பக்தி முறைகளை, வழிபாடுகளை, வழிமுறைகளை இறைவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார், முன்னோர்களும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அதுல குறை கிடையாது. சபரிமலை போறவங்க பார்த்து நாம கிரிட்டிசைஸ் பண்றது, போறவங்க போகாத பண்ண வேண்டியது, போகாதவங்க சில பேர் அறுவடை வீடு போறதுதான் பெஸ்ட். சில பேர் நான் இந்த கோயிலுக்கு விரதம் இருந்து போறதா பெஸ்ட், அதெல்லாம் எதுவும் கிடையாது. அவங்க குணத்துக்கு எது ஏற்புடையதோ அதை தாராளமா செஞ்சுட்டு போன இறைவன் சொல்ற. பக்தி வரணும். சத்துவ குண பிரதானமா இருக்கவங்களுக்கு நீ சபரிமலை நடந்தாலும் அவங்களால நடக்க முடியாது, நீ பள்ளிமலைக்கு நடந்து வேணாலும் நடக்க முடியாது. உடனே அவங்க செய்யற பக்தி தப்புன்னும். அவங்கனால என்ன பண்ண முடியும், மானச ஜபம் சூப்பரா பண்ண முடியும். உட்கார்ந்து 1/2 மணி நேரம் மானச ஜபம் பண்ணுவாங்களா இருக்கும். சத்துவ குணத்துக்கு இருக்கவங்க கண்ண மூடி உட்கார்ந்துருக்கிறா, நான் பாரு பழனி மலைக்கு நடந்து போயிட்டு வந்தேன், அவங்களோட நான் தான் கிரேட். ஐயையோ, அப்படி கிடையாது. அவங்கவுங்க குணத்துக்கு எல்லா விதமான பக்தி இறைவன் கொடுத்துட்டாரு. உனக்கு எது, உன்னுடைய குணம் எதுவோ அதுதான் உனக்கு பிடிக்கும். அதனால அது சிறந்ததுன்னு சொல்லக்கூடாது, சொல்லாத. அவங்கவுங்க குணத்துக்கு தகுந்த மாதிரி உனக்கு ஒண்ணு பிடிக்கும். ஒருத்தர் பழனிக்கு நடந்து பிடிக்குதுன்னா ரஜோ குணம் உச்சம், அவங்களுக்கு அது பிடிக்கும், பண்ணட்டும். இப்ப சத்துவ குணம் உச்சம், ஐயோ என்னால முடியாது, நான் வீட்டுல உட்காந்து பூஜை பண்ணனா சத்துவ குணத்துல அவ்வளவுதான் முடியும். சோ சத்துவ குணத்துல இருக்கவங்க ரஜோ குணத்தை பிரேயரை தப்புன்னு சொல்றதோ, அது கீழானதுன்னு சொல்றதோ தப்பு. அந்த குணத்திற்கு இறைவன் முன்னோர்கள் என்ன வே ஆஃப் பிரேயர், மெத்தட் ஆஃப் பிரேயர் கொடுத்திருக்காங்களோ அதை செய்யறாங்களான்னு பாருங்க. செய்வதற்கு மோட்டிவேட் பண்ணுங்க, தப்புன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா தப்புன்னு சொல்லும்போது குழப்பறவங்க, குழப்புகிறோம். அந்த உரிமையை இறைவன் நமக்கு கொடுக்கவில்லை. இந்த உலகத்தில் இருக்கிற பக்தி செலுக்கிற மார்க்கத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணாதீர்கள். நாம் பண்றதுதான் பெஸ்ட்னு தயவு செஞ்சு இறைவன் கொடுத்ததை தவறுன்னு சொல்லாதீங்க. இறைவனையிடம் குறை காணாதீர்கள். பிக்கஸ்ட் சின், நான் பண்றதுதான் சரி, மத்தவங்க பண்ற பக்தி தப்பு. கெடா வெட்டுறாங்களா, அவங்கனால அந்த மாதிரிதான் பக்தி செலுத்த முடியும். அப்படியாவது கோயிலுக்குள்ள வரட்டும், அவங்க அதுலயே நின்னுடக்கூடாது, அது வேற விஷயம். தமோகுண பக்தியிலேயே ரஜோகுண பக்தியில நின்னுடக்கூடாது. எங்க வரணும், சத்துவகுண பவ அர்ஜுன. ஆனா எடுத்தோன்னே எங்க பிறந்தோன்னே எங்க வர முடியாது, சத்துவ குணத்துக்குலாம் வர முடியாது. அப்ப என்ன பண்ணணும், நீ எங்க இருக்கிற, தமோ குணத்துல இருக்கிறியா, இந்த மாதிரி வழிபாடு பண்ணு. நீ கெடா வெட்டினா பொங்க வச்சாதான் கோயிலுக்கு போறங்கிற டிக்கெட்டா இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மெத்தட், இல்ல ரஜோகுணம் அவங்களுக்கு உண்டான மெத்தட், சத்துவ குணம் மானச ஜபம். நீங்க அவங்கள கண்ண மூடி உட்காந்து மானச ஜபம் பண்ண சொல்லுங்க பாக்கலாம், பண்ண முடியாது அவங்கனால. அவங்க குணம் அவங்கள மானச ஜபத்துக்குலாம், ஐயோ மண்டையை சூடாயிடுச்சு, மண்டை வெட்டிக்கிற மாதிரி இருக்கும்பாங்க, அது முடியாது. முயற்சி செய்தாலும் அவர்களால் மானச ஜபத்தை செய்ய முடியாது. அப்ப அவங்க என்ன பண்ணணும், உனக்கு என்ன அட்லீஸ்ட் ஏதோ ஒரு மெத்தட்ல கோயிலுக்குள்ள வா, கோயில் வழிபாடு பண்ணு. சோ நம்மளுடைய இப்ப இத நம்மளுடைய கலாச்சாரத்தை நாம நல்லா கத்துக்காதனாலதான் வேறு சன நம்மள கிரிட்டிசைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியுது இல்ல, பதில் சொல்ல தெரியுது இல்ல, பெப்ப நிக்கிறோம். ஏன், இப்ப நமக்கு தெரியணும் எங்க இது பாருங்க, நீங்க அடுத்த வேறு மதத்தை எடுத்துக்குங்க,
அங்கேயும் பாத்தீங்கன்னாலும் ரஜோ குணத்துல இருப்பாங்க மக்கள், தமோ குணத்துல இருப்பாங்க, சத்துவ குணத்துல இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய வழிபாடுகள் 3ஐயும் கடந்து வருதாங்கிறது டவுட் தான். நம்மளுடைய மதத்துல பாருங்க 3 குணத்தையும் நம்ம ஏத்துக்கிறோம். மதம் நம்மள ஏத்துக்குது. 3 குணத்தில் இருப்பவருக்கு 3 குணமான வழிபாடு. அப்ப நம்ம என்ன சொல்ல தெரியணும்? இந்த மாதிரி 3 குணங்கள் இருக்கிறவங்களுக்கு 3 குண வழிபாடு நாங்க வச்சிருக்கிறோம் நமக்கு சொல்ல தெரியுதா? ஏன்? வேதாந்த வகுப்புல வந்து உட்கார்ந்தா தானே என்னன்னு புரிய போகுது. இத பத்தி படிக்காம உட்கார்ந்து என்ன போடுது டிவில பாத்தீங்கன்னா 4 பேர் இருக்கும் நொய் 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 ஐயோ எனக்கு அந்த பேச பார்த்தாவே தெரிச்சலாமான் இருக்கும். ஒருத்தர் அதை சொன்னா இதை சொன்னா அவனை டிபேட் பேசுறது அர்த்தம் வித்தவுட் கெட்டிங் நாலேஜ். ஹவு கேன் யூ சிட் இன் அ டிபேட்? அதை பற்றி அறிவே கிடையாது. ஆனா எங்க உட்கார்ந்துருக்காங்க டிபேட். நான் தான் பெருசு, நீ தப்பு. அவன் கிறிஸ்டின் முஸ்லீம் தப்புங்கிறான், முஸ்லீம் இந்து தப்புங்கிறான், இந்து முஸ்லீம் தப்புங்கிறான், இந்துக்கு எதுவும் தவறு கிடையாது. ஏன் நமக்கு நான் என்ன சொன்னா நம்மளுடைய கலாச்சாரத்தை நூக்கன் காணர் நாம கத்துக்கணும். என்ன போயிட்டு இருக்கு இந்து சமயத்தில் வழிபாடுகள் எதற்கு இத்தனை, எதுக்கு இத்தனை கோயில், எதுக்கு இத்தனை தேவதைகள், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் இட், வாட் இஸ் த நீட் ஆஃப் இட்? நீ கத்துக்கிட்டியா? கத்துக்கல. அப்ப யூ ஆர் நாட் அ ஹிந்து அட் ஆல். யூ கேனாட் கோ ஃபார் எனி டிபேட். ஏங்க இப்ப பிசிக்ஸ் பத்தி ஒருத்தர் பேசணும்னா 8th பிசிக்ஸ் ஒருத்தர் பேசுறீங்கன்னா 8th பிசிக்ஸ பத்தின நாலேஜ் இருந்தா தான் நீங்க வாயை திறக்க முடியுங்க. அதேதான் இதுவும். இட் இஸ் சிஸ்டமேட்டிக் எஜுகேஷனல் ப்ரோக்ராம். இது இருந்து இதுக்குள்ள வந்து கத்துக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன தெரியும், நம்ம கலாச்சாரம்னா என்னன்னு தெரியும், பக்தினா என்ன, எதுக்கு இத்தனை கோயில், எதுக்கு இத்தனை வழிபாடு, எல்லாமே சரிதான். நம்மளுடைய புரிதலில் என்ன இருக்குது தப்பு. நம்மளுடைய வழிபாடுகள் எதுவுமே தவறு கிடையாது. இத கண்டிப்பா ஒரு அந்த இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மதத்தை பத்தி நாமளே கத்துக்கிறத விட்டுட்டோம். என்ன இருக்குன்னு சொல்றதை விட்டதுனாலதான் இன்னைக்கு மத்தவன் சொல்லும்போது நமக்கு சனாதனத்தை அழிப்பேன்னு ஒருத்தர் சொன்னதுக்கு அப்புறம் தான் சனாதனங்கிற வேர்டுக்கு அப்படின்னு ஒரு வேர்டு நம்ம கலாச்சாரத்துல இருக்குன்னே நமக்கு தெரியுது. பெத்தட்டிக் கண்டிஷன். ஏன் நாமள நமக்குதான் இங்க பணம் குடும்பம் இதை தவிர இதெல்லாம் தேவையற்ற விஷயம். அப்படி வாழும்போது அவன் வந்து சொல்லும்போது அந்த வேர்டுக்கு இன்னும் நிறைய பேருக்கு மீனிங் தெரியாது. அவனும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு தான் அவனும் சொல்லிட்டு இருக்கிறான், அது வேற விஷயம். நமக்காவது தெரிய வேண்டிய, அவன் சொல்ற விட்டு போங்க, நமக்கு சனாதன தர்மம்னா என்னென்ன மீனிங் தெரியுமா? இதனாலதான் மத்தவங்க நம்மள ஏசி அடிக்கும் போது நமக்கு பதில் தெரியுது இல்லைன்னு சொல்லலாம். ஓகே முடிச்சிடலாம். இப்ப என்னென்ன பண்ண சொல்றாரு? அதுக்கு இஷ்டம், யாகங்கள் பண்ணு, வருஷத்துக்கு ஒரு தடவையாவது யாகம் பண்ணு, யாகம் நடக்கிற இடத்துல போய் கலந்துக்கோ. யாகம், இஷ்டம்னா யாகம், எஜ் தாத்து. அடுத்தது தத்தம், முடிஞ்ச அளவுக்கு தானம் கொடு. முடிந்த அளவுக்குன்னா நம்மள வச்சுக்க வேண்டியது, ஒரு பைசாதான் என்னால கொடுக்க முடியும் அப்படி இல்ல, என்ன சம்பாதிக்க அதுல என்ன பண்ண, விதவிதமான தானங்களை கொடு. ஹுதம், ஹோமங்கள் பண்ணு, விதவிதமான ஹோமங்களுக்கு கலந்துக்கோ, ஹோமங்களை வீட்டுல வெய்யி. தப்தம், விதவிதமான ஜபம் பண்ணு, மானச ஜபம் பண்ணியே ஆகும் சொல்லிட்டாரு பாருங்க. ஜப்தம், யூ ஷுட் டு ஜபம். அடுத்தது மதர்த்தம், எதற்காக பண்ணிதெல்லாம்? எனக்காக பண்ணு. மத்தர்த்தம், என்னை நோக்கி யாகமாகட்டும், தானமாகட்டும், ஹோமமாகட்டும், ஜபமாகட்டும், என்னை குறித்து பண்ணு. சிவப்பு லைட்ட பார்த்துக்கிட்டு தியானம் பண்ணாத, ப்ளூ லைட்ட பார்த்துக்கிட்டு தியானம் பண்ணாத, என்னை குறித்து தவம் பண்ணு. இறைவனை ஒதுக்கின தவம் தவமே அல்ல, இறைவனை ஒதுக்கின மெடிடேஷனே அல்ல. அதான் சொல்றேன். மத்த அர்த்தம் ஒரு வேர்டு போடுறது பாருங்க, என்னை குறித்து. அடுத்தது எத் விரதம் தபக, என்னை குறித்து நீ என்ன செயல்பாடு பண்றையோ அதெல்லாமே என்னவா மாறுது? தவம். என்னை குறித்து விரதம் தபக, எனக்காக தவம் பண்ணு, எனக்காக நீ என்ன பண்ணு? விரதம் இரு. வாழ்க்கையில் எதை செஞ்சாலும் bringing ஈஸ்வரா into your life. This is said by Swami Dayananda Saraswati Swamiji. இதத்தான் அவர் சொன்னாரு, bringing ஈஸ்வரா into your life. காலையில பல்லு விளக்குறதுல ஆரம்பிச்சு
நைட்டு பல்லு விளக்கு படுக்கிற வரைக்கும் என்னென்ன செயல்கள் செய்யறியோ ஒன்னொன்னுக்குள்ள யார கொண்டு வரணும், bringing ஈஸ்வரா into your life only in attitude. நீங்க கையில வச்சிருக்கிற கரண்டி வந்து குழம்பத்தான் கண்டிட்டு இருக்கும், ஆனா எதற்காக பண்றேன் அப்படி ஆட்டிடியூட். உடனே வந்து கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிக்கிட்டே கிளறணும், கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்லிக்கிட்டே வீடு கூட்டணும், கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்லிக்கிட்டே ஓட்டர் அடிக்கணும், அப்படி அல்ல. அது இட் இஸ் நாட் பாசிபிள். அது ஏங்க இஸ் இட் பாசிபிள்? ஒரு சொல்லிக்கிட்டே நம்ம வேலை செய்ய முடியுமா? மறந்து போய் ஐயோ விட்டது மறந்து போச்சே, இவ்வளவு நேரம் சொல்லலையே, அப்படி போராட வேண்டாம். செய்யும் போது நான் இறைவனுக்காக செய்யறேங்கிற அந்த ஆட்டிடியூடோட செய்யுங்க. அதான் அவர் சொல்றார், என் பொருட்டு இருக்க வேண்டும் தவம், bringing ஈஸ்வரா into your life. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.